சாலையில் நடந்து சென்ற இளைஞர், தலைக்கேறிய போதையில் வம்பிழுத்த 2 பேர். இரு தரப்பினரிடையே திடீரென ஏற்பட்ட வாக்குவாதம். தலை சிதைந்து இளைஞர் சடலமாக கிடந்த கொடூரம். சென்ட்ரிங் தொழிலாளியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கும்பல் சிக்கியதா? கொலைகார கும்பலின் பின்னணி என்ன? நள்ளிரவு நேரத்துல காடையாம்பட்டி பகுதியே கும்மிருட்டா இருந்திருக்கு. அப்போ இளைஞர் ஜோசப் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல குடி போதையில அங்கிருந்த ஜார்ஜ், சத்யராஜனுங்கிற 2 பேரு ஜோசப் கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. ஜோசப் சுதாரிக்கிறதுக்குள்ள அவரை சரமாரியா அடிச்சு நிலை குலைய வச்ச 2 பேரும் கீழே கிடந்த கல்லை எடுத்து அவர் தலையில போட்டுட்டாங்க. இதுல தலை சிதைஞ்சு போய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு ஜோசப். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் கிராம மக்கள் கிட்ட போலீசார் விசாரணை பண்ணாங்க. ஜோசப்புக்கும் அவருடைய மாமா பசங்களான ஜார்ஜ், சத்யராஜனுக்கும் ரொம்ப நாளாவே பிரச்சனை இருக்கு. ஒருவேளை அவங்க கூட இந்த கொலையை செஞ்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கிராம மக்கள் சொன்னதை வச்சு ஜார்ஜ் வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸை பார்த்ததும் வீட்டில் பதுங்கி இருந்த ஜார்ஜ் தப்பி ஓட பார்த்திருக்கான். ஆனா ஜார்ஜை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணாங்க. அதுலதான் ஜோசப் ஏன் கொலை செய்யப்பட்டார், என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லா விஷயமும் வெளியில வந்துச்சு. சேலத்துல உள்ள காடையாம்பட்டியை சேர்ந்த லில்லி புஷ்பத்தோடைய மகன் ஜோசப் சென்ட்ரிங் வேலை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய தாய் தந்தையை கவனிச்சிட்டு இருந்திருக்காரு ஜோசப். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லில்லி புஷ்பத்தோட அம்மா தன்னுடைய மகள் பேர்ல 4 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சிருக்காங்க. அதுல ஜோசப் விவசாயம் செஞ்சிட்டு இருந்ததா கூறப்படுது. இதுக்கிடையில லில்லி புஷ்பத்தோட அண்ணன்களின் மகன்களான ஜார்ஜும் சத்யராஜனும் 4 ஏக்கர் நிலத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி ஜோசப் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஒரு நாள் ஜோசப்புடைய வீட்டுக்கு போன ஜார்ஜ், இது எங்க பாட்டிக்கு சொந்தமான நிலம், இதுல எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு சண்டை போட்டிருக்காரு. எங்க அம்மா பேர்ல தான் நிலம் இருக்கு, அதனால எங்களுக்கு மட்டும்தான் அந்த நிலம் சொந்தம், உனக்கெல்லாம் பங்கு கொடுக்க முடியாதுன்னு பதில் சொல்லியிருக்காரு ஜோசப். ஜோசப்புடைய பேச்சை கேட்டு கடுப்பான ஜார்ஜ், நிலத்துல எங்களுக்கு பங்கு கொடுக்கலன்னா உன்னைய உயிரோடவே விடமாட்டோம்னு மிரட்டல் விட்டுருக்கான். இதனால 2 பேருக்கும் இடையில கை கலப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ அங்கிருந்த பொதுமக்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி விலக்கி விட்டுருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஜார்ஜ் வீட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு ஜோசப். அப்போ வீட்டு வாசல்ல உட்கார்ந்து ஜார்ஜும் சத்யராஜனும் மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஜோசப் வர்றதை பார்த்து 2 பேரும் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நிலத்துல எங்களுக்கு பங்கு கொடுக்காம எங்க வீட்டு வழியாவே நடந்து போவன்னு வம்பிழுத்திருக்கான் ஜார்ஜ். அதுக்கு ஜோசப் அவங்கள தகாத வார்த்தைகளால திட்டிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு நடந்து போயிருக்காரு. இதை பார்த்து கடுப்பான 2 பேரும் ஜோசப்பை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. வலி தாங்க முடியாத ஜோசப் சுருண்டு விழுந்திருக்காரு. அடுத்து கீழே கிடந்த கல்லை எடுத்த ஜார்ஜ் ஜோசப்புடைய தலையிலேயே போட்டதுல தலை சிதைஞ்சு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு ஜோசப். ஜோசப்பை கொன்னதுக்கு அப்புறம் ஜார்ஜ் தன்னுடைய வீட்டுக்கும் சத்யராஜன் பக்கத்து ஊருக்கும் போய் பதுங்கி இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் தீர விசாரிச்சு வீட்டுல பதுங்கி இருந்த ஜார்ஜை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற சத்யராஜனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.